அதுக்கு நான் கட்டாயம் வந்துருவேன். நீ ரோகிணி என் மேல ரொம்ப பாசமா இருப்பா. அவ கல்யாணத்துக்கு நான் வரலன்னு அவதான் ரொம்ப வருத்தப்படுவா. நீங்க அங்க போன உடனே அவகிட்ட எனக்கு போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். அதெல்லாம் அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லி நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அதான் உன் சார்பா என் மருமகளை என் கூட அனுப்பி வைக்கிறல்ல, எனக்கு அது போதும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நம்ம சந்தோஷையும் திவ்யாவையும் 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சது ரொம்ப தப்பா போச்சு ருத்ரா. காலையில இருந்து 2 பேரும் மாத்தி மாத்தி போன் பண்ணி கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களான்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் திவ்யா தான் கால் பண்றா. அம்மா தாயே, நாங்க கிளம்பிட்டோம். சும்மா சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காம கூட மாட இருந்து அங்க ரோகிணிக்கு அலங்காரம் பண்ற வேலைய பாரு. சரி ருத்ரா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, பாத்து போயிட்டு வாங்க. மம்மி போயிட்டு வரேன் மம்மி. பாய் மம்மி. பாத்து பத்ரா அனிதா. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. நீ அங்க போன உடனே எனக்கு கால் பண்ணு. பாய். வரேன். போயிட்டு வாங்க. நீ வா. அப்பாடா, குடும்பத்தோட எல்லாரும் கல்யாணத்துக்கு ஊருக்கு போறாங்க. ருத்ராமாவும் இப்ப ஆபீஸ்க்கு போறாங்க. வீட்ல யாரும் இல்ல. மாரிய கூட்டிட்டு வந்து எப்படியாவது அவ கதையை முடிச்சாகணும். இப்போ ரூட் கிளியரா இருக்கு. நம்ம ஏதாவது சொல்லி லீவ் எடுக்கணுமே. இருக்கவே இருக்கு பழைய ஐடியா, பண்ணிடுவோம். என்ன ரத்னம், ரெடியா? நேரமாச்சு, உடனே ஆபீஸ்க்கு கிளம்பணும். அம்மா, நான் டியூட்டிக்கு தான் வந்துட்டு இருந்தம்மா. வர்ற வழியிலேயே திடீர்னு அன்னைக்கு வந்த மாதிரியே நெஞ்சு வலி வந்துருச்சம்மா. என்ன சொல்ற? ரொம்ப பெயினா இருக்கா? ஆமாம்மா. நீ உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு. அது என்ன ஹாஸ்பிட்டல்னு எனக்கு சொல்லு. நான் அருணுக்கு கால் பண்ணி அங்க வர சொல்றேன். இல்லம்மா, நான் சீதாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேம்மா. நான் சீதாவோட போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்துடுறேம்மா. எனக்கு நெஞ்சு வலியை விட டியூட்டிக்கு வர முடியலையேங்கிற கவலை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நீ உடம்ப பார்த்துக்கோ. சரிங்கம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரத்னத்துக்கு நெஞ்சு வலியா சிவா? இன்னைக்கு அவரால் டியூட்டிக்கு வர முடியாதான். ஆடிட்டிங் முடிச்சிட்டு அப்படியே புதுச்சேரி போகணும். அதான் எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக ஏன் அத்தை கவலைப்படுறீங்க? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? ஆடிட்டிங் முடிஞ்சதும் நானும் உங்களோட பாண்டிச்சேரி வரேன். ஓகேயா? வாங்க போலாம். ஓகே சிவா. வாங்க போலாம்பா.
செஞ்சு நான் தப்பான ஆளா இருப்பேனோன்னு சந்தேகப்படாதீங்க. உடனே கிளம்பி நீலாங்கிற பெருமாள் கோயிலுக்கு வாங்க. தெய்வத்தோட சன்னதியில வச்சு உங்களுக்கு நான் எல்லாம் உண்மையை சொல்றேன். சொல்லு கமலா, என்ன விஷயம்? அம்மா, நான் இப்ப சொல்ல போற விஷயம் என்னன்னா, மம்மி என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உண்மையை சொல்லியே ஆகணும். அம்மாட்ட சொல்லலாம்னு ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அவங்க வெளியூர் போயிட்டாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்னண்ணே, ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தோசை ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அவசரம்னு சொன்னீங்க, சாப்பிடாம கூட எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன். என்னென்ன விஷயம்? அந்த கமலா கதையை முடிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதனால தான் உன்னை அவசரமா புறப்பட்டு வர சொன்னேன். சரியான சந்தர்ப்பம்னா எப்படிண்ணே? அவ வெளியில எங்கேயாவது தனியா கிளம்பி போறாளா? இல்ல மாறி, ருத்ரா வீட்லயே வச்சு அவ கதையை முடிக்கணும். என்னென்ன சொல்றீங்க? அது எப்படி முடியும்? முடியும். அந்த வீட்ல எல்லாரும் கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. சிவாவும் ருத்ராவும் கம்பெனி ஆடிட்டிங்காக அவங்க ஆபீஸ் போயிட்டாங்க. அந்த வேலைக்காரி பிரியா 2 நாளைக்கு முன்னாடியே அவ அம்மாவுக்கு காய்ச்சல்னு சொல்லி லீவ்ல போயிட்டா. சக்தியும் மளிகை பொருள் வாங்கறதுக்காக கடைக்கு போயிட்டா. இப்ப அந்த வீட்ல வேற யாருமே இல்ல. கமலா மட்டும்தான் இருக்கா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். தனியா இருக்கிற அந்த கமலாவுடைய கதையை முடிச்சிரு. என்னண்ணே, சந்தர்ப்பம் நமக்கு இவ்வளவு சாதகமா அமைஞ்சிருக்கு? ஆமாண்டா, அதனால தான் இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு காலம் பயத்திலையும் பீதியிலையும் என்ன அல்லாட வச்ச கமலாவுடைய கதையை இன்னையோட முடிக்கிறேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். மாத்திரைய மாத்தி வச்சு அடைக்கிறலான்னு நினைச்சேன், முடியல. கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்தோம், அதுவும் நடக்கல. தப்பிச்சுக்கிட்டா. மேல இருந்து பூந்தொட்டியை தள்ளி அவளை கொல்லலான்னு நினைச்சேன், அதுல இருந்து தப்பிச்சிட்டா. ஆனா இதுல இருந்து அவ தப்பிக்கவே கூடாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே. இன்னைக்கு அந்த கமலாவோட சாவு நிச்சயம். அவ செத்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும்டா. சரி, மலேசமா வாங்க போன சக்தி திரும்ப வரதுக்கு 2 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள இந்த கமலாவுடைய கதையை முடிச்சாகணும். நானும் உன் கூடயே வந்து அந்த தெரு முக்கிலே நிக்கிறேன். தடையை ஏற்படுத்துற மாதிரி வேற யாராவது உள்ள வந்தாங்கன்னா உடனே நான் உனக்கு போன்ல தகவல் சொல்றேன். நீ வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சுக்கோ. சரிண்ணே. ஒருவேளை நான் உனக்கு போன் பண்ணா அந்த கமலாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. உடனே போன் எடுத்து சைலண்ட்ல போடு. சூப்பர்ண்ணே, நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. அதான் முக்கியம். போட்டியா? வா.
ஓகே மேடம், ம் பார்த்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஓகே மேடம். அக்கௌண்ட்ஸில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு மேடம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் மேடம். அடுத்து ஷேர் மார்க்கெட் ஃபைலை கொடுங்க மேடம், அதையும் பார்த்துடலாம். ஓ காட், என்னாச்சு அத்தை? நான் லாஸ்ட் இயர் ஷேர் மார்க்கெட் ஃபைலை எடுத்துட்டு வந்துட்டேன் சிவா. எப்படி அத்தை ஃபைல் மாறிச்சு? நேத்து நைட் இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட் ஃபைலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இந்த ஃபைலை எடுத்து பார்த்தேன். 2 ஃபைலும் ஒரே கலர்ல இருந்ததுனால அது எப்படியோ தவறுதலா வீட்லயே வச்சுட்டு இதை மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாரி சார், நான் உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். அத்தை, நீங்க எங்க போறீங்க? அந்த ஃபைல் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல சிவா, அது என் பெட்ரூம்ல நான் எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நீ போனா உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நீ இங்க இருந்து ஆடிட்டிங்க கவனி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுக்கு இல்ல அத்தை, வேணா சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அவ எடுத்துட்டு வரட்டும். சக்தி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க கடைக்கு போறேன்னு சொன்னா சிவா. இப்ப அவ வீட்டுல இருக்க மாட்டா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்க இருந்து இந்த வேலையை கவனி. சரி அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. நான் உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். சக்தி, சக்தி, சக்தி வீட்ல இல்லைனாலும் கமலா வீட்ல தானே இருக்கணும். கமலாவையும் காணோம். ஐயோ, கமலா, 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 என்ன ஆச்சுமா?
என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன இப்படி விழுந்து கிடக்குறா? கமலா, 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 கண்ணை முழிச்சு பாரு. கமலா, கமலா, ஐயோ, கமலா, கமலா, செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. ஹலோ, சொல்லுங்க யாரு? ஹலோ மேடம் சொல்லுங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தானே? ஆமா மேடம், நீங்க யாருன்னு சொல்லுங்க. இத பாருங்க, நான் ருத்ரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வாங்க. உங்களுக்கு என் வீட்டு அட்ரஸ் அனுப்பு. தெரியும் மேடம். நாங்க ஈசிஆர்ல இருக்கோம். தெரியும் மேடம், சொல்லுங்க மேடம். கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பிடுங்க. ஏன் மேடம், என்னாச்சு மேடம்? இங்க ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, ஒரு அசைவும் இல்ல. அப்படியா? சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். உடனே அனுப்புங்க ப்ளீஸ். உடனே அனுப்புறேன் மேடம். என்ன கமலாமாவை ஆளை காணும்? கமலாமா, கமலாமா, என்னாச்சு மேடம்? இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னு சரி கொஞ்சம் மேடம், பாருங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு சரி. செக் பண்ணிட்டு சொல்றேன். கூட்டிட்டு போங்க. வீட்டை பார்த்துட்டு இங்கே தானே இருக்க சொன்னேன். எங்க போனாங்க இவங்க? கமலாமா, 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 கமலாமா. என்ன ருத்ராமா பர்ஸ் இங்க இருக்கு, கூட ஃபைல் வேற இருக்கு, ஆடிட்டிங் இருக்குன்னு சிவா சார் கூட அம்மா ஆபீஸ் கிளம்பி போனாங்க. அப்படின்னா வேற ஏதோ விஷயமா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலும் வெளியில கார் நிக்கணுமே. இல்லையே, ஒருவேளை ரூம்ல இருக்காங்களோ?
எங்கேயும் இல்ல. அப்புறம் எப்படி பர்ஸும் ஃபைலும் அங்க இருந்துச்சு? கமலாமா இருந்தா என்ன ஏதுன்னு கேட்கலாம். அவங்களையும் ஆளை காணும். ருத்ராமா, ருத்ராமா, பல்ஸ் சுத்தமா இல்ல. பாடியை செப்பரேட் வார்டுக்கு கொண்டு போங்க. ஓகே டாக்டர். சீக்கிரம். டாக்டர், என்னாச்சு அவங்களுக்கு? நல்லா இருக்காங்களா? சாரி மேடம், அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க.